உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. மலைப்புமிகு மலைகளும் வனப்புமிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் ஆட்சி அன்றோ. மலைப்புமிகு மலைகளும் வனப்புமிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் ஆட்சி அன்றோ. நிலம் வாழும் பொற்பூண்டும் அதை நனைக்கும் வான்மழை நிலைத்தவும் நிலையன்பின் சாட்சி என்றோ. இறையே இதயத்துள் வாழும் ஆசை நிறைவேற்றிட இயற்கையோடு வாழ்தலே இனிய எளிய வழியா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. ஓ
உயர்ந்த மரங்களும் நெடும்பயண நதிகளும் மேயவும் நேசத்தின் நீட்சி என்றோ. இறையே உன் ஞான கொடைதான் படைப்பு காவியம். இதை உணர்ந்து வாழ்ந்திடின் தலைமுறைகள் தழைக்கும். இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அகில உலக திருஅவை என்று கோடி அற்புதர் பதுவை புனிதர் தூய அந்தோனியாரை விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. எந்த அளவுக்கு அந்தோனியார் மேல நாம் பக்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்தோனியாரே இயேசுநாதரை காப்பாற்றும் என்று சொல்ற அளவுக்கு, அந்தோனியாரவே மாதாவை காப்பாற்றும் என்று சொல்ற அளவுக்கு அந்தோனியாரின் பரிந்துரைகளிலே இந்த மக்கள் அதிகமான பற்றும் நம்பிக்கையும் வைத்திருப்பது அன்றாட நாம் காண்கின்ற ஒரு அனுபவம். ஒரு முறை இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரை நோக்கி 25 மேற்பட்ட இளைஞர்கள் கப்பலிலே பயணம் செய்து கொண்டார்களாம். ஒரே தெரியாத இளைஞர்கள் சேர்ந்தாங்கன்னா ஆட்டமும் பாட்டமும் தான் நடக்கும். அது வெளிநாடு அல்லவா, ஆட்டமும் பாட்டம் என்ற அவருடைய பயணம் நன்றாக தான் போச்சு. சடனாக திடீர்னு கடலில் பெரும் புயல் வந்தது. கடல் தண்ணீர் எல்லாம் கப்பலுக்குள் வர தொடங்கியது. இதை சற்றும் எதிர்பாராத இளைஞர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார்கள். அந்த கப்பலில் ஒரு குருவானவர், அருள் பணியாளர் ஒருவர் இருந்தார். அவரை அணுகி சென்ற இளைஞர்கள், பொதுவாக கஷ்டப்படும் போது தானே இளைஞர்கள் இந்த பக்கம் வர்றது, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க லைஃப்ல. தாங்கள் செய்த பாவத்தினால் தான் கடலில் இப்படி புயல் வீசுகிறதோ என்று சொல்லி அவரிடத்திலே ஒப்புரவு திருவருள் சாதனம் செய்தார்கள். அப்போது அந்த அருள் பணியாளர் அவர்களிடம், இந்த புயலிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் தூய அந்தோனியாரின் பரிந்துரை நமக்கு மிக மிக தேவை என்று சொல்லி அவர்களை தூய அந்தோனியாரை பார்த்து மன்றாட சொன்னாராம். எனவே அந்த இளைஞர்கள் நம்மை காப்பாற்ற அந்தோனியார் வல்லவர் என்று அவர்களிடத்திலே சொல்ல, இளைஞர்கள் யாவர் மனமுருகி தூய அந்தோனியாரிடத்திலே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்தார்களாம். சிறிது நேரத்தில் பெரும் புயல் நின்றது. கடலில் பேரமைதி உண்டானது. எல்லாரும் பெரும் ஆபத்திலிருந்து தங்களை காப்பாற்றிய தூய அந்தோனியாரை போற்றி புகழ்ந்தார்கள். தூய அந்தோனியார் கோடி அற்புதராய் இருந்து எல்லா மக்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும் அருள்பாலிக்கின்ற சூழலுக்காக கடவுளுக்கும் தூய அந்தோனியாருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கேட்டும் கேட்டாமலும் நமக்கு வேளா வேளை நம்முடைய பரிந்துரைகளால் கடவுள் நமக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கும் புனிதர் அந்தோனியாருக்கும் நாம் நன்றி சொல்ல நம்முடைய வாழ்வாலை கடமைப்பட்டவர்கள். புதுமைகள், அற்புதங்கள், வள்ளல் என்ற பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் இந்த அந்தோனியார். மாதா கோயிலில் காணிக்கையை விட அந்தோனியார் கோயிலில் காணிக்க கூடுது. அந்த அளவுக்கு நம்ம
பக்தியும் வணக்கம் செலுத்துகிறோம். இவர் சொல்லுகிற பாடம்தான் என்ன? ஒன்று, இறைவனிடத்திலே அசையாத அன்பு, அயலாரிடத்திலே அபரிமிதமான நட்பு, கரிசனோடு கூடிய அன்பு, உயிர்களிடத்திலே நாம் நேசம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது ஆண்டவர் இயேசு தன்னிடத்திலே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்ட திருச்சட்ட அறிஞரை பார்த்து சொல்வார், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்தி, இதுவே தலை சிறந்த கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. இயேசுவின் இந்த கட்டளைகளை தன்னுடைய வாழ்விலை கடைபிடித்து வாழ்ந்தவர் தான் தூய அந்தோனியார். ஏனென்றால் அந்தோனியார் ஆண்டவரிடத்தில் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார், அன்பை வெளிப்படுத்தினார். அவர் மொராக்கோ நாட்டிற்கு சென்று தன்னுடைய உயிரை இழக்க கூட துணிந்தார். ஆனால் இறைவனின் திருவுளம் வேறு மாதிரியாக இருந்தது. அந்தோனியார் ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தாரோ அதே அளவுக்கு ஆண்டவரும் அந்தோனியார் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். இதனால் தான் அவர் குழந்தையாக அந்தோனியாரின் கைகளிலே தவழ்ந்தார். நாமும் ஓரளவுக்கு இறைவனிடத்திலே நம்முடைய இதயத்தை பதித்து முழுமையான அன்பை வைக்க வேண்டும். அதே போன்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிற அயலாரிடத்திலும் அன்பு வேண்டும். எந்த அளவுக்கு தூய அந்தோனியார் கடவுளிடத்திலே அன்பு வைத்தார்ந்தாரோ அதுபோல அயலாரிடத்திலும் ஏழைகளிடத்திலும் அன்பு கொண்டார். அந்தோனியார் வாழ்ந்த காலத்திலே பதுவா நகரில் பணக்காரர்கள் தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டி பணத்தை தராத ஏழைகளை கொடுமைப்படுத்தி வந்தார்களாம். இதை கேள்விப்பட்ட அந்தோனியார் ஏழைகளை இப்படி துன்புறுத்துகின்ற பணக்காரர்களை கடுமையாக சாடினார். மேலும் அந்தோனியார் இறந்த அதே ஆண்டில் பதுவா நகரில் வாழ்ந்த ஏழைகளது கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அந்தோனியார் தான் இருந்த துறவு மடத்திற்கு வரக்கூடிய ஏழை எளியருக்கு உணவு கொடுத்து வந்தார். அதனால்தான் இன்றைக்கும் அவருடைய ஆலயங்களில் ஏழைகளுக்கும் எல்லாருக்கும் தான் உணவு கொடுக்கப்படுகிறது. ஏழைகளுக்கும் எல்லாருக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது. அவர் சொல்வார், நம்முடைய கைகளும் கால்களும் துன்பத்தில் இருப்பவருக்கு தேடி சென்று உதவுவதற்காக கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக உயிர்களிடத்திலும் அன்பு. அதாவது மனுஷங்கிட்ட மட்டுமில்ல, எல்லா உயிர்களிடத்திலும் இயற்கையிலும் விலங்குகளோடும் தன்னுடைய உடனிருப்பை வைத்துக் கொண்டவர். அவர்களுக்கும் பல பாடங்களை கற்றுக் கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, அந்தோனியாரை போன்று நாமும் கொஞ்சமேனும் அந்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், இறைவனிடத்திலே நம்மோடு வாழுகின்ற சக மனிதனிடத்திலே இயற்கையிடத்திலே அன்பு கொண்டும் நேசம் கொண்டும் பாசம் கொண்டும் கரிசனையோடு வாழ கற்றுக்கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. நல்உறவின் நாயகனாகி ஆண்டவரே, அந்தோனியாரை கோடி அற்புதராக எங்கள் மத்தியிலே தந்து ஏழை எளிய மக்களாகிய எங்களின் உடல் உணர்வு உறவு நல வாழ்வுக்காக உம்மிடமிருந்து பெற்றுத் தருகின்ற மேலான இரக்கத்திற்காக கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல அற்புதங்களை செய்ய நாங்கள் ஆசைப்படுகிறோம். எனவே உயிர்களிடத்திலும் அயலாரிடத்திலும் உம்மிடத்திலும் நாங்கள் அந்த அற்புதங்களை அன்பின் வடிவத்திலே செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே.
மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மனப்பாரம் மனநோய்கள் தீர்ப்பவரே, மனதெல்லாம் உம் வாசம் நிறைந்ததையா. மனப்பாரம் மனநோய்கள் தீர்ப்பவரே, மனதெல்லாம் உம் வாசம் நிறைந்ததையா. கவலைகள் தீர்ப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே. கவலைகள் தீர்ப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே. எம் இறையாற்றல் கொண்ட காவலும் நீர், இணைகின்றோம் உம் வழியில் நடத்துமையா. இறையாற்றல் கொண்ட காவலும் நீர், இணைகின்றோம் உம் வழியில் நடத்துமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. பாச பகிர்வினையே, பண்பாய் கொண்டவரே. பாச பகிர்வினையே, பண்பாய் கொண்டவரே. எம் இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர், இணைகின்றோம் உம் வழியில் நடத்துமையா. இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர், இணைகின்றோம் உம் வழியில் நடத்துமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே. கொண்டாடி கரம் கோர்த்தோம் வந்தொழியாரே, கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.